பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல இந்த தொலைக்காட்சி வாயிலாய் சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் தருணங்களை கர்த்தர் கொடுக்கிறார். மனம் திரும்புவதற்கும் சரி, ஆண்டவரிடத்தில் வர்றதுக்கும் சரி, தருணத்தை எத்தனையோ முறை கொடுக்கிறார். ஏன்னா லூக்கா 13:34 எத்தனையோ முறை கூட்டி சேர்க்கவும் முயற்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எருசலேமில் அவர் வரும்போது ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களெல்லாம் கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை எப்படி கூட்டி சேர்க்குமா, அதுபோல நான் உங்களை எத்தனையோ முறை கூட்டி சேர்க்க மனதாக இருந்தேன், உங்களுக்கு தான் மனதில்லைங்கிறார். ஆண்டவர் தருணங்களை கொடுக்கிறார். எசபேலுக்கு தவணையை கொடுத்தார்னு இருக்கு. மனம் திரும்புவதற்கு காலங்களை கொடுக்கிறார். சில நேரத்தில் நமக்கு எல்லாவற்றுக்கும் தருணத்தை கொடுக்கிறார். அந்த காலத்தின் அருமையை அறிந்து நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். அதனால தான் நான் எப்போது சொல்லுவேன், உங்கள்கிட்ட வரும்போதெல்லாம் இன்னும் ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே உங்களோடு நான் பேச வேண்டும் என்று ஒரு காரியத்தை என் மனதில் நினைத்தேன். ஆனால் அப்படி நினச்சிக்கிட்டு நான் நேற்று முழுக்க அங்கே அலைச்சல்னால இந்த காரியத்தை எடுக்கணும்னு கூட நினைக்கல. ஆனால் நேற்று வந்து படுத்து ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, வந்ததே 11 மணி. ஒரு அம்மையார் அழைத்தாங்க. அவங்க ஒரு கேள்வியும் வைத்தாங்க. என்ன கேள்வியை வைத்தாங்க? ஐயா, எல்லா கல்யாணத்துலேயும் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, அதனுடைய முழு அர்த்தத்தை நான் விளங்கி கொள்ள வேண்டும், எனக்கு ஆசை. ஏம்மான்னு கேட்டேன். இப்போ தான் என் மகளுக்கு கல்யாணம் நடந்து 2 மாதம் ஆகுது. வந்த போதவரை அதே வார்த்தையை சொல்லி பிரசங்கித்தார். ஆனால் எனக்கு அது மனசில் என்னன்னு விளங்கணும், முழுசாக விளங்கணும்னு ஆசை. அதனால் இந்த திருமண காரியத்தை குறித்து கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள், அந்த வசனத்தை என்னன்னு கேட்டேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, ஆதியாகமம் 24:60 நீங்கள் சொல்லி கோடாங்கோடி பெருகுவாய் என்று சொன்னால் பரவாயில்ல, அடுத்த ஒரு வார்த்தை அந்த வசனத்தில் இருக்குது, உன் பகைஞருடைய சத்துருக்களுடைய வாசலையும் சுதந்தரிப்பாய் என்று வாழ்த்தினாங்களே. இந்த வாழ்த்துதல் லாபானும் அவருடைய சகோதரி வாழ்த்துனாங்களே, சகோதரியை பார்த்து அவருடைய பெத்துவேலும் லாபானும் சொல்லி அவளை வாழ்த்துகிறார்களே, ரெபேக்காளை வாழ்த்துகிறார்களே. இந்த வாழ்த்துதலை வச்சு பிரசங்கம் பண்ணாங்க. கோடா கோடி பெருகுவாய் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்களே. இந்த வாழ்த்துதலை பற்றி இந்த வசனத்தின் ஆழத்தை எனக்கு அறிந்து கொள்ள வேணும். ஏன்னா சிலர்லாம் மனதை உற்சாகப்படுத்துறது கூட இந்த வசனத்தை உபயோகப்படுத்துகிறாங்க. நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிற 1000 மடங்கு அதிகமாகும்படி அப்படின்னு உபாகமத்தில் வாசிக்கிறோமே, அதே போல் இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லி சில நேரம் மனதுக்கு ஆறுதல் கொடுப்பதற்கும், சொல்லப்போனால் அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களில் கூட இதை சொல்லி உபயோகப்படுத்துகிறார்கள். இந்த வார்த்தையின் ஆழத்தை சற்று எனக்கு சொல்ல வேண்டும். என்ன மட்டுமில்லை, எத்தனையோ பேருக்கு கல்யாணத்தில் இந்த வார்த்தை சொல்லியிருப்பாங்க. இந்த திருமண வாழ்க்கை குறித்து இவர்கள் வாழ்த்தினார்களே, அதற்கு என்ன காரணம், இந்த வாழ்த்துதலின் அர்த்தம் ஆழம் என்ன என்று கேட்டீங்க. தாராளமாக அவங்கள சொல்லணும். கண்டிப்பாக உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து தேடி ஆதியாகமங்களின் புஸ்தகத்திலே 24வது அதிகாரத்தை உங்கள் கையில் 60வது வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இது அடிப்படை வசனம், மறந்துடக்கூடாது. அந்த வசனத்தை எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாட போகிறோம். அல்லேலூயா, ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம், ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம், மண்ணா கட்டி மாப்பிள்ள எலும்புல தான் பொண்ணு,
மண்ணாங்கட்டி மாப்பிள்ள எலும்புல தான் பொண்ணு. ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். பி 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 ஆகா பி 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 ஆகா பி 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 மேளம் இல்ல டம் 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 மேளம் இல்ல டம் 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 மேளம் இல்ல பி 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 நாதம் இல்ல அலங்கார மேடை இல்ல ஆட்கள் அங்கே கூட இல்ல. மண்ணாங்கட்டி மாப்பிள்ள எலும்புல தான் பொண்ணு, மண்ணாங்கட்டி மாப்பிள்ள எலும்புல தான் பொண்ணு. ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். மண்ணாங்கட்டி மாப்பிள்ளதான் அதான் மண்ணாச்சி, எலும்புலதான் பொண்ணு நம்ம வாழ காடும். மண்ணாங்கட்டி மாப்பிள்ளதான் அதான் மண்ணாச்சி, எலும்புலதான் பொண்ணு நம்ம வாழ காடும். தேவனோட உறவில்தான் வாழ்ந்து வந்தாங்க, விலகி போன போது அவன் தள்ளப்பட்டாங்க. பி 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 மேளம் இல்ல டும் 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 தாளம் இல்ல பி 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 மேளம் இல்ல டும் 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 நாதம் இல்ல அலங்கார மேடை இல்ல ஆட்கள் அங்கே கூடி இல்ல. மண்ணாங்கட்டி மாப்பிள்ள எலும்புல தான் பொண்ணு, மண்ணாங்கட்டி மாப்பிள்ள எலும்புல தான் பொண்ணு. ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். முதல்ல நடந்த கல்யாணம் அப்படித்தான் இருந்துச்சு. ஆதியில ஒரு மனிதனை படைத்த தேவன் மண்ணிலிருந்து படைத்தார் என்று ஆதியாகமம் 2:8 சொல்லுகிறது. இந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனிதன் பார்க்கும்போது எல்லா விலங்கினங்களையும் பறவைகளையும் ஊறுகிற நடக்கிற பறக்கிற எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் எல்லாம் ஜோடோடு இருந்துச்சு. ஆனால் இந்த மனிதன் மட்டும் தனியாக இருந்தான். ஆண்டவர் பார்த்தார், இவனை தனியாக இருக்கக்கூடாது, தனியாக இருந்தால் சோர்ந்து போவான், பலவீனப்பட்டு போவான், ஒரு ஆறுதல் வேணும். ஆண்டவருடைய ஞானத்தை நம்மால் நினச்சி பார்க்கவே முடியாது. பார்த்தார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தானாடாட்டால் சதையாடுன்னு ஒரு பழமொழி சொல்கிறாங்களே, மனைவி பிரசவத்துக்கு அட்மிட் பண்ணால் உண்மையான புருஷன் எப்படி இருக்கான்? அந்த பொண்ணு பிரசவமாகி குழந்தைய பார்க்குற வரைக்கும் நிம்மதியாக அவனால் நிற்க முடியாது, உட்கார முடியாது. ஏனையா அந்த உணர்வை தேவன் பெறுவதற்கு ஒருவருக்கொருவர் ஐக்கியம் இருக்க வேண்டும் என்று தேவ சிந்தை. அவர் அதனால தான் கண்டார், தனியாக இருக்கக்கூடாது, சேர்ந்து இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவரை ஒரே ஒரு மனுஷனை தான் படைச்சார். அவர் நினைச்சிருந்தா ஒரு கூட்டத்தையே உருவாக்கியிருக்கலாம். தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? என்ன ஏன் ஒருத்தரை படைக்கணும்? தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி உருவாக வேண்டும். ஏன்னா அந்த சந்ததி எப்படி இருக்கணுமா? தேவ பக்தி உள்ளது சந்ததி பெறுவதற்காகத்தான் ஆண்டவர் முதல்ல மண்ணை எடுத்து ஆதியாகமம் 2:8 பூமியின் மண்ணினாலே தமது சாயலாக தமது ரூபத்தின்படி தான் மனிதனை படைத்தார். இந்த மனிதனை படைத்த தேவன் எல்லாவற்றுக்கு பெயர் கொடுக்கிற பாக்கியத்தை ஆதாமுக்கு கொடுத்தார். அவன் என்ன பெயரிட்டானோ அந்த பெயர் தான் இன்னைக்கு இருக்கு. இப்படி எல்லாவற்றையும் பார்த்த ஆண்டவர், அவருக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு, இவன் மட்டும் இப்படி தனியாக இருக்கலாமா? இவன் மட்டும் தனியாக இருந்தா என்ன பிரயோஜனம்?
எனக்கு அன்பானவர்களே, தனிமை என்பது நாம் அநேக நேரம் பாடுறோம். என்ன பாடுறோம்? தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அழைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அழைப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை இந்த வாழ்க்கை பயணத்திலே நல் துணையாயிருப்பவரே, வாழ்க்கை இந்த வாழ்க்கை பயணத்திலே நல் துணையாயிருப்பவரே, மௌனமாய் காப்பவரே, காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். தனிமைங்கிறத அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். இன்னைக்கு எத்தனை பேர் தனிமையில் இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. உங்களெல்லாம் கர்த்தர் குடும்பமாக்கணும். எத்தனையோ வீட்டில் ஃபோன் பண்ணுறீங்க, ஐயா என் பையன் 30 வயசாச்சு, 32 வயசாச்சு, என் பொண்ணு 30 வயசாச்சு, 32 வயசாச்சு, ஒரு நல்ல துணை கிடைக்கணும், ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கிறீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, நான் ஜெபம் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆண்டவர் கண்டது என்ன தெரியுமா? ஒரு மனுஷனும் சரி ஒரு மனுஷியும் சரி எப்படி இருக்கக்கூடாது? தனியாக இருக்கவே கூடாது. அதை ஆண்டவர் கண்ட ஞானங்க, நம்ம கண்டது இல்லை. ஆண்டவர் கண்ட ஞானம், அது பெரிய ஞானம். அது ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தருக்கு ஒருத்தர் கடைசி வரைக்கும் பாருங்க. மனைவியினோட புருஷனோட அது இருவர் அல்ல, ஒரே மாம்சம். வேதமே அப்படித்தான் சொல்லுது. அவர்கள் இருவரும், அதாவது இருவராக இராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்களாம். இப்படி படைத்த தேவன் ஆதாமுக்கு ஒரு துணையை கண்டுபிடிக்கணும். இன்னொரு பெண்ணை படைக்கிறேன்னா அவரால் முடியாதா? முடியாதா? தாராளமா. ஏன்னா அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் படைத்தவர். நாம கூட பாடுறோம், சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே இயேசு பங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே இயேசு பங்காத பிரகாசரே, ஆராதிக்கின்றோம் அர்ப்பணிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம் அர்ப்பணிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே அர்ப்பணிக்கின்றோம், பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே அர்ப்பணிக்கின்றோம்
ஆவியானவரே அன்பு செய்கிறோம். ஆவியானவரே அன்பு செய்கிறோம். இந்த ஆதாமுக்கு ஒரு துணையை உண்டாக்கணும். ஆண்டவர் மனசுல தோணுனது என்ன தெரியுமா? இன்னொரு மண்ணை நினைக்கவே இல்லை. அவன் சரீரத்திலிருந்து ஒரு விலா எலும்பை எடுத்தார், அயர்ந்த நித்திரையை வரப்படினார். ஆதியாகமம் 2:18 பார்க்கிறோம். ஆதாமுக்கு ஏற்ற துணை காணப்படவில்லை. உடனே பார்த்தார், அவனுக்கு ஒரு நல்ல நித்திரையை வர வச்சார். வர வச்சு ஒரு ஆப்ரேஷன், ஃபஸ்ட் ஆப்ரேஷன், விலாவிலிருந்து எலும்பு எடுத்தார். எடுத்து அந்த இடத்த சதையினால் என்ன செய்தார்? அடைத்தார். அடைத்து அவளை பெண்ணாக்கி அவன் தூங்கி எந்திரிக்கும்போது கூட்டிகிட்டு வந்தார். அப்போ பாட ஆரம்பித்தான். ஆதியாகமம் 2:20 வாசிக்கும் போது அவன் பார்க்கிறான். எழுந்து பார்த்தோன்னே ஒரு பாட்டு பாடினார். என்ன பாட்டு? இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினாலே மனுஷி எனப்படுவாள். ஆகையினால அன்னைக்கிலிருந்து ஐயா ஒன்றுக்குள் ஒன்றாய் ஆண்டவர் உருவாக்கி ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுவதற்குத்தான் மனித இனத்திலே ஆணும் பெண்ணுமாய் படைத்தார். அதனால்தான் ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது ஐயா அவர்களை ஆசீர்வதித்தாராம். தம்முடைய சாயலாக தமது ரூபத்தின்படி படைத்த தேவன் அவர்களை பார்த்து ஆசீர்வதித்தார். நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி கடற்கரை மச்சங்கள் தரையில் ஆகாயத்து பறவைகள் தரையில் ஊறுகிறவை எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கையளித்து அவர்களை ஆசீர்வதித்தார். முத கல்யாணம். அந்த கல்யாணத்தில் என்ன கிடையாது? அலங்கார மேடையும் கிடையாது. ஆட்கள் அங்கே என்ன இல்லை? கூடி இல்லை. மாப்பிள்ளை யாரு? மண்ணாங்கட்டி. பொண்ணு யாரு? எலும்பு. அதைத்தான் முதலே பாடணும். ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். டும் 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 மேளமல்ல பிப்பிப்பில் நாதமல்ல டும் 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 மேளமல்ல பிப்பிப்பில் நாதமல்ல. அலங்கார மேளை இல்ல, ஆண்கள் அங்கே கூட இல்ல. மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்புலதான் பொண்ணு. மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்புலதான் பொண்ணு. மண்ணாங்கட்டி மாப்பிள்ளைக்கும் எலும்புல பொண்ணுக்கும் கல்யாணம். அங்கே அலங்காரம் மேடை கிடையாது, ஆட்கள் அங்கே கூடியிருக்க கிடையாது. தேவனே அவர்களுக்கு ஆரம்பித்து வைத்தார். அதனால தான் இது நிமித்தம் என்ன செய்யணும்? புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருக்கணும். அதே மாதிரி மனைவிக்கு அதே சட்டம் தான். என கண்பானுடைய இப்படித்தான் குடும்ப வாழ்க்கை என்பது ஆரம்பித்தது. ஆனால் இந்த வேதத்தில் நாம் அடிக்கடி இன்னொரு வசனத்தையும் உபயோகப்படுத்துவோம். ஆதியாகமம் 24:50 வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 24:50 வாசிக்க கேட்போம். ஏன்னா அதில் வேதம் அழகா சொல்லுது. அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அன்னைக்கு கர்த்தரால் வந்து இன்னைக்கு கர்த்தரால் வருதா? இன்னைக்கு நிறைய பேர் 13 வயசு 14 வயசுக்குள்ளே தாங்களே தேடிக்கிறாங்க. எனக்கு கண்பானுடைய அப்புறம் பின்னாடி வந்து புலம்புறாங்க. ஒரு சகோதரன் என்கிட்ட புலம்புனார் இன்னைக்கு காலையில். 8 வருஷம் பழகின பிரதர், நான் சர்ச்சுக்கு போகிற ஆள். சரி, ஐயோ அந்த அம்மா சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. ஆனால் நான் சொன்னேன், சர்ச்சுக்கு வருவியா? வருவேன்னாங்க. 8 வருஷம் பழகுனாங்க. இப்போ போன மாதம் அவங்க ஒரு இஸ்லாமிய பெண் 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே கல்யாணம் நடந்துருச்சு, எனக்கு தெரியாது. இப்போ நான் கூட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது. நான் சொன்னேன், கர்த்தரால் வரணுங்க, கர்த்தரால் வரணும்.
இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குது. எங்கள் சபையில் ஒவ்வொரு வருஷத்தில் நவம்பரில் ஒரு கல்யாணம் வைப்போம். எப்போது உங்களுக்கு டைம் இருந்தால் சொல்லுங்கள், வாங்க, நீங்களும் வந்து பார்க்கலாம், நான் கூப்பிடுறேன் உங்களை. நவம்பரில் ஒரு கல்யாணம் வைப்போம். எப்படின்னா 2 பேரும் கண்ணு தெரியாமங்களா இருந்தால் தாய் தகப்பன் மாதிரி இவருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா கண்ணே போச்சு, இதுக்கு என்ன கல்யாணம் ஒரு கேடா அப்படின்றாங்க. ஆனால் இவர்களும் உணர்வு உண்டு என்பதை இந்த வேதம் காண்பிக்கிறது. ஆகையினால இவர்களையும் இணைத்து வைத்து வாழ வைத்து பார்ப்பது ஆச்சரியமான காரியம் மட்டுமல்ல, அதிசயமான ஒரு காரியம். 2 கண்ணு தெரியாத மாப்பிள்ளையும் பொண்ணும், இவர்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்கும். எங்கள் சபையில் இருக்கிற முன்னாடி உள்ள வீடியோக்கள்லாம் உங்களுக்கு டிவியிலே போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருக்கீங்களா நம்ம தெரியாது. ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு, அங்கே லைசன்ஸ் உள்ள பாஸ்டரை கூப்பிட்டு திருமணம் செய்து வைப்போம். சீர் எப்படி கொடுப்போம்னா, பொண்ணு வீடும் நாங்கள் தான், மாப்பிள்ளை வீடும் நாங்கள் தான். ஆகையினால பெண் வீட்டாருக்கு சீர் எப்படி கொடுப்போம்னா, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேப்பர் அடித்து கொடுப்போம். ஒரு கல்யாணத்துக்கு என்னென்ன வேணும், குடத்துலேருந்து, பாத்திரத்துலேருந்து, டம்ளர்லேருந்து, தட்டுலேருந்து, படுக்கிற பாய் வரைக்கும், பெண்ணுக்கு கட்டுற தாலி வரைக்கும், இதில் யாருனாலும் ஒவ்வொருவரும் அதை நிரப்பலாம். இப்படி நிரப்பி கடைசியில் அன்னைக்கு உரிய சாப்பாட்டுக்கு யாரை கொண்டாது ஏற்பாடு பண்ணி கடைசியில் கல்யாணம் நடக்கும். கானாவூர் கல்யாணமே. எனக்கு கண்பானவர்களே, இது பழைய ஏற்பாட்டிலே தேவன் ஆரம்பித்து வைத்தார். அதே போல் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்து வந்த நாட்களிலே அவர் ஊழியத்திற்கு வந்து முதலாவது அற்புதத்தையும் எங்கே தான் செய்தார்? கல்யாண வீட்டில் தான் செய்தார். முதல் அற்புதம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 3ஆம் நாளில் செவ்வாய்க்கிழமை தான் கல்யாணம் நடத்தி வச்சார். அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டது. குறைவுபட்ட போது எல்லாரும் போய் சொன்னாங்க. அவர் சொன்னார், உனக்கு எனக்கு என்ன, என் வேலை வரட்டும்னார். கடைசியில் சும்மா கடந்த குடத்தை எடுத்து தண்ணியை ஊற்றி முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் ஆசீர்வாதமாய் மாற்றினார். பழைய ஏற்பாட்டிலையும் கல்யாணம் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் கல்யாணம் இருக்குது. ஆனால் ஒரு கல்யாணத்தை நாம் அதிகமாய் உபயோகப்படுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க, ஒரு கல்யாணத்தில் வாழ்த்தின வாழ்த்துதலை எனக்கு சொன்னீங்க. அந்த காரியத்தில் அநேக காரியங்கள் உங்களுக்கு அடங்கியிருக்கு. வருகிற செய்தியில் நீங்களும் தொடர்ந்து கேளுங்க, மறக்காமல் கேளுங்க. இப்போது தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க, ரொம்ப சில நேரத்தில் ஆறுதலாக இருக்குங்கிறீங்க. உண்மைதான். எனக்கு அன்பானவர்களே, பார்க்குறதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது தொடர்ந்து வர்றதுக்கு, இதற்கான தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு. சில நேரங்களில் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ கண்ணீர் விட்டு அழணும் போல தோணுச்சு. எதுக்கு தெரியுமா? நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சீட்டு கட்டியிருக்கேன் பிரதர். அதில் எனக்கு ஒரு ஆசை. நீங்கள் வட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, வாரம் வேனில் இந்த கண்ணீராங்களை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறீங்களே, இதுக்கு எவ்வளோ தான் செலவாகும், கொஞ்சம் சொல்லுங்களேன், நானும் பார்க்குறேன். நான் சொன்னேன், அம்மா ஒரு 50 பேர் 20 பேர் 25 பேர் வச்சு வர்ற வேனு புதுசாக வாங்க போனால் ஒரு 16 லட்சம் 17 லட்சம் வந்துடும். செகண்ட் வாங்க போனால் ஒரு 8-9 வந்துடும். அந்த அம்மா சொன்னாங்க, நான் ஒரு லட்சம் தான் சேர்த்து வச்சுருக்கேன் பிரதர், என்னால் அவ்வளோதான் கொடுக்க முடியுது. நான் அதுவும் குறிப்பிட்ட காலம் முடியும், அது எப்போன்னு முடிஞ்ச உடனே சொல்கிறேன், எனக்கு கொடுக்கணும்னு ஆசை. என்னையும் அந்த பங்காளரில் ஒருத்தராக வச்சுக்கிறீங்களான்னாங்க. தனக்குன்னு சேர்த்த, தன் மகளுக்காக சேர்த்தது. எனக்கு அன்பார்களே, இன்றைக்கு சொல்லுவேன், எத்தனையோ பாடுகள் மத்தியில் அந்த ஊழியத்தை செய்து வரோம். நீங்களும் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா வேன் எடுத்து வாடகைக்கு எடுத்து இந்த மக்களை கூட்டிகிட்டு வர்றது கடமை. மாதம் 16,000 ரூபா. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி வரணும், ஒரு நாள் 5,000 ரூபா. அவங்கள யாரையும் சாப்பிடாம நான் அனுப்புறது இல்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இந்த பார்வையற்ற மக்கள் சபையில் உணவு கொடுக்கலாம், கண்ணு அவங்களுக்கு ஒரு ஊன்றுகோலை கொடுக்கலாம். அன்னைக்கு காலையில் ஒரு அம்மா சொன்னாங்க, நான் தெருவில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஐயா போனவட்டம் 2 பேருக்கு ஊன்றுகோலை கொடுத்தேன், என் நடக்க முடியாத காலை கர்த்தர் நடக்கும்படி உதவி செய்தார். உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். ஆனால் கட்டாயம் இல்லை, விசனமாய் அல்ல.
எப்படி பிரதர்? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஜிபே, ஃபோன்பே. ஒருவேளை ஐயா எனக்கு டீட்டெயிலாக வேணும்னு சொன்னால் என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு சொல்லுவேன். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் சரி, காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். ஒருவேளை நான் ரெக்கார்டிங்லேயோ ஆராதனையிலையோ அல்லது ஐயா ஏதாவது ஒரு அலுவலில் இருந்தால் கூட பதில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவாங்க. நான் திரும்ப கூப்பிட்டு உங்களுக்கு ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. திருமண வாழ்க்கை என்பது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. திருமண வாழ்க்கை என்பதே கர்த்தரால் வந்த ஒரு ஆசீர்வாதம். ஒரு மனிதனை படைத்து அவன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று கண்டு அவனுக்கு ஏற்ற துணையை கொடுத்து வாழ வைக்கிற தெய்வமே. எந்தெந்த குடும்பத்தில், எத்தனை வீட்டில் எந்தெந்த தாய்மார்கள் தன் பெண்ணுக்காக, தன் மகனுக்காக திருமண வாழ்க்கை அமையலையே, இதுவரைக்கும் நடக்காமல் இருக்கே, இந்த வருஷமாவது என் வாழ்க்கையில் ஒரு திருமண காரியத்தில் என் பிள்ளையை பாத்திர மாட்டேனான்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். புருஷன் இல்லாமல் என் பிள்ளையை வச்சிருக்கேன் ஐயா, எப்படியாவது அந்த பிள்ளைக்கு ஒரு திருமண காரியம் நடந்துட்டா எனக்கு நிம்மதின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற என் அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஐயா, ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைத்தள்ளும், அவருடைய கவலைகளை மாற்றும், வேதனைகளிலிருந்து விடுதலை கொடும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஆண்டிலே நல்ல குடும்ப வாழ்க்கை அமைய, ஆசீர்வாதமாய் வாழ, அவருடைய கண்ணீர் கவலைகள் மாற உதவி செய்யும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை தாங்கி வருகிற ஒவ்வொரு சிறு பெரியோர், பிள்ளைகள், முதியவர், வாலிபர் எல்லோருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய மன விருப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்றும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.